Hey friends, வணக்கம், welcome back to the channel Beauty Refining. இன்னைக்கு வந்து ஒரு get ready with me வீடியோ தான் பார்க்க போறீங்க. and இந்த get ready with me னா வெறும் மேக்கப் மட்டும் தானா அப்படினு கேட்டிங்கனா கிடையவே கிடையாது. சோ இன்னைக்கு வீடியோல நான் வந்து என்ன மாதிரி saree wear பண்ண போறேன், அத வந்து எப்படி நான் வந்து pre-pleat பண்ண போறேன், எல்லாமே ஒரு chit chat வீடியோ மாதிரி உங்க கூட வந்து ஷேர் பண்ணலாம்னு தோணுது. சோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ப நிறைய இந்த மாதிரி get ready with me வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்து போறேன். and yes, இந்த மாதிரி சேனல் இருக்கு, உங்க friends and familyக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே டக்குன்னு வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So friends, actually நான் ஒரு bridal makeup artist இல்லையா, சோ அதனால நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல ஒரு கன்சர்ன்ல வந்து கொடுக்கணும். இது என் பிரைட்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து யூசுவலா வந்து சொல்லுவேன். பட் இருந்தாலும் என்னோட பிரைட்ஸையும் தாண்டி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை வந்து சொல்லணும்னு வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணேன். சோ பிளவுஸ் நீங்க தைக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லா வந்து பிளவுஸ் தைங்க. ஒரு சில இடத்துல பயங்கரமா சொதப்புறாங்க. பட் அவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ்க்கு கூட வந்து தைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து ஆரி ஒர்க் பண்ற புட்டிக் ஆகட்டும், பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ற புட்டிக் ஆகட்டும், அவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுட்டு அப்புறமேட்டு ஒன்ஸ் நீங்க வந்து சாம்பிள் கொடுத்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தால் மட்டுமே நெக்ஸ்ட் ரிசப்ஷன் பிளவுஸ் ஆகட்டும் இல்ல வந்து முகூர்த்தம் பிளவுஸ் ஆகட்டும் நீங்க அப்படி கொடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே பிளவுஸை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து சொதப்பி வச்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, நீங்க உங்களுக்கு வந்து தெரியாது. சம்டைம்ஸ் நீங்க சாரி வேர் பண்றது வந்து யூஸ் டு இல்லைன்னா யூ மே நாட் நோ தட். அதனாலேயே வந்து நிறைய ஏமாற்றங்கள் நடக்கும். ஓகேங்களா? சோ அதனால வந்து தெளிவா இருந்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து கரெக்டா இருக்காங்க. நான் என்னோட பிரைட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா அவங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுறாங்க. பிகாஸ் நாங்க ட்ரேப் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ ஒரு சில பேருக்கு செம்மையா சொதப்பி வச்சிருவாங்க. ஒரு மணி இறுக்கமா தைப்பாங்க, ஒரு மாதிரி தைப்பாங்க. அக்கா எனக்கு தெரியவே இல்லைங்கக்கா, நாங்க இது வரைக்கும் சுடிதார் தான் போட்டுக்கோம், வெட்டிங்க்கு தான் நாங்க வந்து சாரி கட்டுறோம், அதனால இவ எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் இந்த மாடல்ல கொடுத்து அவங்க இந்த மாடல்ல தைச்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லும் போது எனக்கே வந்து கேட்கறது கஷ்டமா இருக்கும். அது ₹1 2 பாத்தீங்கன்னா யானை வேலை குதிரை வேலை தான் ஆரி ஒர்க் எல்லாம். இப்ப பட் நல்லா ஆரி ஒர்க் எல்லாம் பண்றாங்க. பட் ஸ்டிச்சிங் கொஞ்சம் வந்து கவனமா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் சாரீஸ் வந்து கொடுங்க. ஓகேங்களா? சோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. அண்ட் நிறைய பிரைட்ஸ்க்கு வேண்டி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றேன். சோ தெரியாம போய் விழுந்துடாதீங்கடா. எனக்கு அந்த இடத்துல ஒரே ஆதங்கமா இருந்தது. அண்ட் ரீசெண்டா கூட என் பிரைடுக்கு அது நான் வந்து இந்த இடத்துல வந்து சொன்னேன். முகூர்த்தம் சாரி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் கலர் சாரி வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பேட்டர்ன் வந்து க்ளோஸ்டு நெக்கு, பின்னாடி வந்து க்ளோஸ்டு. அண்ட் அதுல வந்து அவங்களோட இனிஷியல் அழகா வந்து ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணி சூப்பரா வந்து பேக் பிளவுஸை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, யூஸ்வலா முகூர்த்தத்துக்கு நம்ம என்ன போடுவோம், ஜடை போடுவோம். ஜடை போடும் போது என்ன ஆகும், மறைஞ்சிடும். இது யாரு வந்து சொல்லணும், புட்டிக் பர்சன் வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து யோசிச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவங்க கிளைண்ட் வந்து புதுசா இருக்கனால அவங்களுக்கு இது எதையுமே தெரியாம அப்படியே அந்த பிளவுஸ் வந்து தைச்சிட்டாங்க. ஸோ அந்த பிளவுஸ் வந்து அப்படி தைச்சிட்டனால ஐ மேட் அன் ஆல்டர்னேஷன். ஓகேடா, நம்ம வந்து பன் போய்க்கலாம். ஸோ தட் இந்த வெளியே இவ்வளோ நீங்க வலை கொடுத்து நீங்க வந்து அந்த ஆரி ஒர்க் பண்ணிருக்கீங்களா, ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு வேண்டி நான் வந்து பன்னுக்கு வந்து போனேன். பன் வந்து வைக்கிறதுக்கு அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தட் வாஸ் அ வெரி கிரேட் மூவ். அண்ட் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அது ஜடை போட்டுட்டு அதுல சுத்தி வேணி வச்சுட்டு மாலை போட்டா சுத்த பிளவுஸுமே வந்து மறைஞ்சிடும். அவ்வளோ அழகான பிளவுஸ் வந்து வெளியே வந்து என்ஹான்ஸ் ஆகி தெரிஞ்சிருக்காது. அண்ட் அதை வந்து அழகா வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு அவங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுற விதமா என்னோட ஒர்க்கும் சரி இன்னொருத்தவங்களோட ஒர்க்கும் சரி அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி, அதாவது எக்ஸிபிட் ஆகிற மாதிரி நான் வந்து அந்த ஒரு மூவை நான் எடுத்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய போய் தெரியாம அப்படியே போய் இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் நெக் கொடுத்து நிறைய ஒர்க் பின்னாடி பண்ணி அதுக்கப்புறம் சொதப்பினோம். சில பேர் கையில வந்து நம்ம வங்கி போடுவோம். இப்பெல்லாம் வந்து வங்கி போடுறோம். அந்த வங்கி போடும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, கைக்கு தான் ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்றீங்களே, அப்புறம் எதுக்கு வங்கி போடுறீங்க? ஸோ வங்கி போடுற மாதிரி இருந்தா ஷார்ட் ஸ்லீவ் வச்சு வங்கி போட்டுக்கோங்க. ஆரி ஒர்க் மினிமலா கைக்கு வந்து வச்சுக்கோங்க. இல்ல லாங் ஸ்லீவ் போடுறீங்கன்னா, ஆரி ஒர்க் நிறைய பண்ண போறீங்கன்னா வங்கியை கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. ஆரி ஒர்க்கும் போட்டு வங்கியும் போட்டு கண்டிப்பா அது வந்து சொதப்பிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நான்
அப்படியே கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். இல்ல வீடியோ ஃபார்மேட்ல ஃபுல்லா வந்து பிரைட்ஸ் டு பீக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஆனா எனக்கு வந்து மேக்கப் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேணும், நீட்டா இருக்கணும், என் ஃபேஸ் பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்னா நாங்க கெஸ்ட் மேக்கப் லுக்கும் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்போங்க. ஸோ வந்து கெஸ்ட் மேக்கப் லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எஸ், உங்களுக்கு உங்களோட ஸ்பெஷல் டே, வெட்டிங் ஆகட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், எந்த ஒரு அக்கேஷன்ல நீங்க வந்து மேக்கப் பண்ணிக்கணும் ஆசைப்படுறீங்க, நல்லா நீட்டா பிரசன்டபிளா ரெடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லா வந்து நாங்கள் உங்களை வந்து ரெடி பண்ணி விடுவோம். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் as well as educator. ஸோ தைரியமா நீங்க என்ன நம்பி புக் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து முந்தி. ஃபர்ஸ்ட் முந்தில இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இதை ஜஸ்ட் கையிலேயே வந்து எடுத்தாலே வந்துருங்க. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து உள்ளார வந்து விட்டுருவேன், நான் இப்படி மடிச்சிடுவேன். இல்லைன்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து இடையில டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனாலேயே நான் வந்து உள்ளார விட்டுருவேன். அண்ட் தென் எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ நீங்கள் அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்டர் அளவுக்கு எப்பவுமே விட்டுருவேன், என்னோட பாடிக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டடைம் வந்துடுச்சு. 1 2 3 4 5 6 7 தான் வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு இது போதும். ஆமாம், பிரைடா பின்ன வந்து ஹாரிசான்டலா வந்து போடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக சாரி கிளிப்ஸ்ன்னு இருக்கு. சாரி கிளிப்ஸ் இங்கே தான் இருக்கும், என் பாப்பா விளையாடுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டா. அதனால இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்காரர் இருப்பாரு, இல்லைன்னா வந்து டோர்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு அப்படியே அழகாக டைட் மாதிரி டக்கின் பண்ணிட்டு, இல்லை புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு, என்கிட்ட நிறைய இருக்கு. நான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் வேண்டி நான் அப்படி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ளீட் இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்தாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன ஃபர்ஸ்ட் ப்ளீட்ல எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ல எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட கை இருக்குல்ல, இது பாருங்க, இந்த கையும் இப்படி, இந்த ரெண்டு இது இப்படி வந்து யூஸ் பண்ண போறோம், பாம்ஸ். ஸோ இப்படி பாருங்க, இந்த இடத்துல தெரியுதா? ஓகே, ரைட். இப்படி வை சரி, போ பின்னாடி இப்படி போ. ஸோ இந்த லென்த்ல ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐ திங்க் இந்த வழியா வரணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வரணும் பாருங்க, இப்படி. அப்புறம் பின்னாடி இருக்க கை இப்படி விடணும், அப்புறம் இன்னொரு கை இப்படி விடணும், அப்புறம் இன்னொரு கை இப்படி இந்த இடத்துல இப்படி விடணும். தென் முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த சைடு பாருங்க, வெளியே வரல, நீட்டா இருக்கா? கையை உள்ளார விட்டு இப்படி இப்படி இப்படின்னு ஒரு லேயர்ல இப்படி வைக்கணும். அடுத்த லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இன்னொரு தடவை காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உடனே டக்குன்னு நீட்டாலாம் வந்துடாது, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முன்ன பின்ன இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சைட்லாம் அடிக்குதான்னு பாருங்க. அடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சாரி எல்லாம் இப்படி கையில தேய்ச்சாலே வந்து உங்களுக்கு ஈஸியா நின்றுடும். அப்புறம் பின் வந்து இந்த இடத்துல நான் வந்து வெர்டிகலா பின் பண்ணோம். இப்படி மறுபடியும் இங்க பிடிக்க சொல்லிட்டு ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து இப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. இப்போ தேர்ட் வந்து நான் இப்படி எடுக்கிறேன். ஃபோர்த் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஃபிஃப்த் வந்து இப்படி. இது நீங்க எப்படி எடுத்துட்டே போகும்போது ஈஸியா உங்களுக்கு அலைன் ஆகி உட்காந்துக்கும். அப்புறம் மறுபடியும் இப்படி எடுத்து இப்படி செக் பண்ணிக்கோங்க, ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல போட்டு பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பல்லு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த காஃப்ல வந்து டச் ஆகுற மாதிரி, சரிங்களா? அந்த இடத்துலதான் வந்து வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். ரொம்ப மேலேயும் இருக்க கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்க கூடாது, காஃப் லென்த்ல இருக்கணும், சரிங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, சாரி கிளிப்ஸ் தான். இந்த மாதிரி சாரி கிளிப்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து
விண்டோ பேனல்லே ஆகட்டும் இல்ல இந்த மாதிரி டேபிள்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நல்ல சாரி வந்து ஹோல்ட் ஆயிக்கும். அடுத்தது நான் இங்க யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிலிப்ஸோட இந்த ஒரு ஈஸி ஸ்பீட் பிளஸ் ஸ்டீமர் தான் வந்து யூஸ் பண்றேன். ரொம்ப வருஷமா உழைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அழகா இப்படி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தாலும் நீட்டா வந்து நம்மளுக்கு படிய சாரி சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எப்படி எடுப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெட் மேல போட்டுக்கோங்க, இல்லைன்னா யாராச்சும் பிடிக்க சொல்லுங்க, போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அலைன் பண்ண ஆரம்பிச்சணும். ஸோ அலைன் பண்ணும்போது இப்படி சைட்ல இப்படி ப்ராடா வந்து அலைன் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த சாரீ ட்ரேப்பிங் கிளாஸ் எப்படி வந்து உங்களோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சாரீ ட்ரேப் பண்ணணும் இல்லை வந்து எப்படி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்காக நான் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ், அதாவது 20 மெம்பர்ஸ் மேல வந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து சாரீ ட்ரேப்பிங் கிளாஸ் அண்ட் ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்றேன். in a budget friendly range. ஆனா 20 மெம்பர்ஸ் சேரணும். சரிங்களா? ரொம்ப கம்மியாலாம் இல்ல, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நானே வந்து கிளாஸஸ் ஆன்லைன்லயும் எடுத்துட்டு இருக்கேன், ஆஃப்லைன்லயும் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சாரி வந்து இப்படி அலைன் பண்ணி வச்சுக்கணும். சாரி அலைன் பண்ணி வச்சுட்டு ஸோ இப்போ நான் இதை வந்து அலைன் பண்ண போறேன். ஜஸ்ட் அவ்வளவுதான். ஸோ ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து உள் ப்ளீட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா டக்குன்னு வந்து காமிச்சேன். நான் எப்பவுமே எப்படி பண்ணுவேன்னா இப்படி சுத்திட்டு, ஸோ இதுதான் என்னோட நேவல் பாயிண்ட். ஸோ நேவல் பாயிண்ட்ல அழகா அந்த மார்க்கிங் எடுத்துட்டு இதுல வந்து மேல எத்தனை ப்ளீட்ஸ் எடுத்தோமோ கீழேயும் அதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுப்பேன். ஸோ இப்போ பாருங்க, நல்லா வந்து கீழேயும் ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து அயன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இது இப்போ நான் டேரெக்டாக கொடுத்துட்டு போகிறதுனால நான் பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் வந்து பண்ணி காமிக்கல.